ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு தாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்லா நீல வாக்கில் நறுக்குன 2 பெரிய வெங்காயங்க. அது கூடவே ஒரு 100 கிராம் கோஸு, அதையும் பொடியாக நறுக்கிக்குங்க. வெங்காயமும் கோஸும் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா மாவுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கையால் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம போட்ட சோடா மாவு, உப்பு, பெருங்காயத்தூள்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கையால் பெசரி விடுங்க. நீங்கள் உடனே தண்ணி சேர்த்திங்கன்னா அங்கங்கே சோடா மாவு திட்டு திட்டாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி கிளறி விட்டுட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தேவைப்படும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. ஏன்னா நம்ம கோஸும் வெங்காயமும் தண்ணி விடும். அதனால் திட்டமாக கொஞ்சம் டைட்டாகவே பிசைங்க. நீங்கள் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்த்து போயிடும். அதனால் கொஞ்சம் டைட்டாகவே பிசைங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நாய்ஸ்ன்னு நீங்கள் போடுற டைமில் பார்த்திங்கன்னா நீர்த்து போயிருக்கும் மாவு. அதனால் இது மாதிரி டைட்டாகவே பிசைங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி டைட்டாக இருக்குமோ அது மாதிரி பிசைங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வடை போடுறதுக்கு. இப்போ கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டரில் இது முக்கியமாக இந்த வடை கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிளாகவும் இருக்கும் செய்யும்போது. இது மாதிரி ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கிங்க. எண்ணெய் தொடுறதுனால நம்ம தட்டும்போது ஒட்டாத வரும். அதுக்குனால தான் எண்ணெய் தடவுறோம் நம்ம. நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரில் கூட கொஞ்சம் எண்ணெய் தடவி, வாழை இலை இல்லாதவங்க பிளாஸ்டிக் பேப்பரில் கூட எண்ணெய் தடவி நீங்கள் தட்டலாங்க வடை. நான் பெருசாக தட்டுறேங்க. இது பெருசாக தான் கிடைக்கும் சினிமா தேட்டர்லாம். நீங்கள் சின்னதாக வேணும்னா குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாங்க. இதில் பாருங்கள், எந்த மசாலாவும் கிடையாது. காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிறீங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் தொட்டதுனால நம்மளுக்கு ஒட்டாத வடை வருது பாருங்கள். நான் சின்ன வானல் வச்சுருக்கனால 2 வடை போடுறேன். நீங்கள் பெரிய வானல் வச்சிங்கன்னா ஒரு 5-6 வடை கூட போட்டுக்கலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வடையை போட்ட உடனே கரண்டி விடாதீங்க, உடச்சிக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைமில் ஒரு டீயும் இந்த வடையும் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா திருப்பி விட்டுக்கினே இருங்க. இந்த பக்கம் வெந்தது திருப்பியும் இந்த பக்கம் வேக விடுங்க. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுறதுனால மேலே நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடுங்க. உள்ளே வேகாது, மாவு அப்படியே இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், சூப்பராக. நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுங்க. இந்த கலரில் வந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம வெங்காய வடை. நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம், திருப்பியும் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி தட்டி நீங்கள் வாழை இலையில் வச்சு தட்டி போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மன்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.